லைஃப்பில் எல்லோரும் வந்து சப்பாத்தி மாதிரி அமைங்கி போகாமல் பூரி மாதிரி புசுன்னு வரணும். இது அப்படியே நான் வந்து இட்லி தோசை அப்படியே மாற்றி சப்பாத்தி பூரியாக மாற்றிட்டேன். எல்லாருக்கும் அப்படி தான் ஆசை, நானும் அப்படி தான் நினச்சேன். இன்றைக்கி வந்து பூரி அன்ஹெல்த்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் இந்த மோட்டிவேஷனல் லைஃப்க்கு எடுத்துகிட்டு நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். மாவு ரெடி, ஆயில் ரெடி, கான்ஃபிடென்ட் ஃபுல் ரெடி. இந்த பூரி கண்டிப்பாக புசுன்னு வரும்னு ஃபஸ்ட்டு போட்டேன். வெயிட் பண்ணி பார்த்தா புசுன்னு வரும்னு பார்த்தா எனக்கு என்னமோ புசுன்னு ஆகிடுச்சு. சப்பாத்தி தான் வந்தது. சப்பாத்தி 1 லிட்டர் எண்ணெய் குடிச்சிச்சு. டாமி எந்திரின்னு 1 லிட்டர் எண்ணெய் மேலே தூக்கி ஊற்றுனாலும் அது வந்து எந்திரிக்கிற மாதிரி கிடையாது. அப்போ தான் ஒன்று ரியலைஸ் ஆச்சு, லைஃப் எப்பவும் அப்படி தான். நம்ம தோசை மாதிரி ஃப்ளாட்டாக போகாமல் பூரி மாதிரி ரவுண்டாக பர்ஃபெக்டாக வரணும்னு தான் ஆசைப்படுவோம். பட் வந்து லைஃப் சொல்லும், நீ பூரி இல்லைடா, இன்றைக்கி நீ சப்பாத்தி தாண்டா அப்படின்னு. எல்லோரும் சொல்லுவாங்க, லவ்வில் வந்து பர்ஃபெக்ஷன் வந்து நல்லா இருக்காது, இம்பர்ஃபெக்ஷன் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது லைஃப்லேயும் செட் ஆகும், பூரிலேயும் செட் ஆகும். டேஸ்ட் மட்டும் மிஸ் ஆகலை. லைஃப்பில் ஷேப் பர்ஃபெக்ட் இல்லாட்டி என்ன, சாப்பிட்டு நல்லா இருந்தால் போதும் இல்லை. பட் மசாலா உண்மையாகவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த பூரி என்ன சொல்லிக்கிறதுனா, நம்ம லைஃப்பில் எல்லா புஷ்டும் வரணும் அவசியம் இல்லை. அவங்க இருந்தாலும் மசாலா இருந்தால் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது பூரி இல்லை, கொஞ்சமாக லைஃப் லெசன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.